நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அதாவது இந்த வெயில் காலம் வந்தாலே சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுது. குறிப்பாக கிட்னி கல், சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வர்றது, அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ்ன்ற நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட பலருக்கு பிரச்சனைகள் வந்துடும். இதை தவிர்க்கிறது அல்லது வராமல் தடுக்கிறது எப்படின்னு சொன்னால், வாரத்திற்கு 2 அல்லது 3 நாள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சுரக்காயை வாங்கி அதை கூட்டாக வச்சு, கொஞ்சம் நல்லா தண்ணியாக கூட்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதையே சாப்பாட்டில் கலந்து சாப்பிடணும். அதாவது சாப்பாடு 2 கரண்டினா 2 கரண்டி அல்லது 3 கரண்டி அந்த சுரக்காய் கூட்டு ரெண்டுத்தையும் கலந்துக்கணும். குறிப்பாக அந்த கூட்டில் வந்து கடலப்பருப்பை தவிர்த்து பயத்தம்பருப்பை பயன்படுத்துவது மிக சிறந்த ஒரு முறை. சரிங்களா? அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அதில் உப்பு இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பு. அது மருந்தாக முழுமையான மருந்தாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது. அல்லது சிறுநீரக பிரச்சனை வந்தவங்களும் டயாலிசிஸ் செய்யணும் அப்படின்ற நிலையில் மருத்துவரால் சொல்லப்பட்டவர்களும் இது போல் உப்பில்லாத இந்த சுரக்காய் கூட்டு சாப்பாடு சாப்பிடும்போது தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லைன்னு சொல்லி அதே டாக்டர் சொல்லுவார். எடுத்துக்காட்டால் கெரேட்டின் அளவு அல்புமின் வந்து 3+, 5+ என்றாலே கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க, அல்லது டயாலிசிஸ் கண்டிப்பாக செய்தாகணும்னு சொல்லுவாங்க. இதை இந்த சுரக்காய் கூட்டம் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக அது போன்ற நபர்கள் தினசரி மதியத்தில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு நிச்சயமாக அந்த டயாலிசிஸ் என்பது தேவைப்படாது என்பது உண்மையான உண்மை. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.